எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம். இங்கே வரும்போது என் ஃபஸ்ட்டு பயமே வந்து நம்மளை கரெக்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றது தான். அதே மாதிரியே கரெக்டாக நான் பிரதீபா அவங்க பக்கத்தில் நின்றுருந்தேன். யாரோ பக்கத்தில் நிற்கிறான்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும். நாங்கள் தனியாக தான் நின்றுருந்தேன். சரி, அப்போவே நினச்சேன் ஏதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த லுக்லேயே வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் கௌஷிக், நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். எல்லோருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும், அதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கிய காரணமாக இருந்தால் நிக்கில் சாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி. இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நிக்கில் சார் விடாமல் சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக கும்பகோணத்துலேயே தங்கி பழகி அந்த நான் வந்து என் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான். அப்பாவோட ஊர் சென்னை, பட் நான் மயிலாடுதுறையில் பிறந்தவன். ஸோ அதனால் கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம் தான் எனக்கு. பட் நான் கும்பகோணம் ரொம்ப ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான மக்கள், எல்லோரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தாங்க. சினிமா எக்ஸ்பீரியன்ஸை விட அங்கே பழகின மக்களுடைய அன்பும் பாசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு கும்பகோணம் மக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து லேயர்ஸாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அழகான ஒரு கிராமத்து காதல் கதை, அதே மாதிரி ஒன் சைட் லவ். ரொம்ப நாள் கழிச்சு, என்னோட ஒப்பீனியனில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒன் சைட் லவ் ஸ்டோரி. ஒரு காதலன் அவன் காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான், அவனுக்குள்ளேயே வச்சுக்கிறான்றது ரேர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய சமூகத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றியும் சில விஷயங்கள் வரும். அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும். டிஓபி அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வாங்கின சம்பளம் இந்த படத்துக்கு தான் 1500 ரூபா கொடுத்தாரு அண்ணன்கிட்ட. இந்த படத்துக்கு சொன்னாரான்னு தெரில, பட் அண்ணன் கையிலேருந்து தான் 1500 ரூபா வாங்கினேன்னு சொன்னார். நானும் தான் வந்து சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில். பட் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கு. ஸோ அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸையும் பெட்ரோல் போடணும் கௌஷிக், தப்பாக எடுத்துக்காதீங்க கௌஷிக், நான் திரும்பி கொடுத்துட்றேன். அப்புறம் இங்கே போனோம் கௌஷிக், அங்கே போனோம் கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு. இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லோரும் படம் வந்து பாருங்கள். பார்த்து அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எடிட்டர் பற்றியும் சொல்லணும். இந்த படத்தில் நிறைய சின்ன வயசு பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னையும் சேர்த்து எந்த சினிமா பின்பலமும் இல்லாத இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா நான் 4 இயர்ஸாக, அதுக்கு முன்னாடி 2019 நான் ட்ரை பண்ணிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸ் நல்ல பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ இதை நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் நிறைய பேரை தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபியூ மொமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட்லி பேரண்ட்ஸ், தேங்க்யூ. அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பட் இங்கே வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சார், தேங்க்யூ. ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நல்ல ப்ரொடியூசர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சினிமாவோட நிலைமை வந்து சின்ன படங்களுக்கு, அதாவது சின்ன படங்கள்ன்ற சென்ஸில் லோ பட்ஜெட் படங்களுக்கும் பெருசாக பின்புலம் இல்லாத ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரியான நிலைமை இங்கே இருக்குது. அதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நிறைய நேரத்தில் நான் வந்து இந்த அவங்கள பார்க்கும்போது, இது நான் காமெடிக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இந்த வடிவேல் படத்தில் வந்து ஒரு ஆட்டோக்காரர் வருவார்ல, எங்கள் ஃபேஸு கட்டை பார்த்தாலே தெரியக்கூடாதுடா நாங்கள் தருவோமா தரமாட்டோமான்னு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சு அவங்கள பயமுறுத்தி கூட நிறையா சினிமா வரும்போது, வேண்டாம் சார் இதில் பணம் போடாதீங்க, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு சஜஷன்ஸ் வந்த போது கூட எங்களை மாதிரி யங் டேலண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரப்பன் சார். அப்புறம் மை கோ ஸ்டார் பிரதீபா, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து அவங்களோட எந்த ஒர்க்கும் நான் பார்த்தது கிடையாது. நான் சோஷியல் மீடியாலேயும் ரொம்ப ஆக்டிவ் கிடையாது.
மீடியா ட்ரெண்டும் கிடையாது, பட் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு நர்வஸாவோ இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனோ வந்து எனக்கு வரவே இல்லை. ஸோ ஒரு ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதீபா. சிங்கம் புலி சார், கஞ்சா கருப்பு சார், ஆருல் சார் அண்ட் டிஎஸ்ஆர் சார், ஆல் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், வினோத் சார், பிரஹத் டிஓபி, எடிட்டர் லோகேஷ் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன். லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ பிரில்லியன்ட் எடிட்டர். ஏன்னா ஒரு படம் வந்து எடிட்டிங் டேபிளில் தான் அசெம்பிள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துலையும் வந்து நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நிறையா சில பிரச்சனைகள்லாம் வந்தது. ப்ரொடக்ஷன் சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லொக்கேஷன் கிடைக்காம நாங்கள் நினச்ச ஷார்ட்ஸ் வந்து சில நேரங்களில் எடுக்க முடியாமல் போனப்போ கூட எங்கேருந்து அவர் ஷார்ட் எடுத்தாருன்னே தெரில. அப்புறம் உண்மையிலே நம்ம படத்தில் இருக்கிற ஷார்ட் தான் வச்சிங்களா இல்லை எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஷார்ட்டே நம்ம எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையான்னு இருக்கும். ஆனால் கரெக்டாக அதை வந்து அசெம்பிள் பண்ணி சீக்வன்சஸாக படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ வெரி டேலண்டட் யங் எடிட்டர் லோகேஷ், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிக்கில் சார் அண்ட் டீம், என்ஆர் சார், என்ஆர் ரகுநந்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். யூ பின் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். நீங்கள் தான் ஆக்சுவலாக எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லணும். ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்களே, பார்த்ததும் பிடிச்சி போச்சு ஒன்று, அது எதுவுமே இல்லைங்க. நான் நடிக்கும் போது ஒன்றுமே கிடையாது, பாட்டு எதுவுமே கிடையாது, வெறும் வந்து இமேஜினேஷன்லேயே பண்ணது தான் எல்லாமே. ஸோ அங்கே வந்து எங்கள் மைண்ட்லேயே நாங்கள் ரீரெக்கார்டிங் போட்டு ஆக்ஷன்லாம் பண்ணி சார் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அவர் வந்து கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரியே, இன்ஃபேக்ட் நாங்கள் எதிர்பார்க்கறத விட பயங்கரமாக எங்களுக்கு மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. யூஸ்வலாக இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து ரொம்ப சில பேர் தான் எடுப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். You've always been supportive. And actor Sibi brother and Vishnu brother, thank you so much for coming. எனக்கு பழக்கம் கிடையாது, இங்கே தான் நான் பழகினேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதே மாதிரி கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் யோர் மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ். டிரெக்டர் விஜய் ஸ்ரீ சார், தேங்க்யூ ஸோ மச். டிரெக்டர் மைக்கேல் கே ராஜா சார், டிரெக்டர் எஸ்ஆர் பிரபாகரன் சார், வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள், அப்புறம் எஸ்பிஓஏ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எஸ்ஓஎல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது அவங்க தான். எனக்கு சினிமா ஆசை இருந்ததே தவிர தைரியம் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் November 7th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் வந்து தியேட்டரில் பாருங்கள் சார். அப்படி எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் அந்த பேமெண்ட் போட்டுருங்க சார். தேங்க்யூ. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கெல்லாம் எங்கள் தங்கமான ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம். அப்புறம் அது என்ஆர் ரகுநந்தன் இந்த ஸ்கிரிப்ட் நான் வந்து என்னைக்கு பண்ணணுமே ஃபஸ்ட்டு மேலே போட்ட புள்ளியார் சொல்லி வந்து என்ஆர் ரகுநந்தன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீர்ப்பறவை படம் பார்த்தேன். அதோட பிஜிஎம் பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், இவர் தான் நம்ம படத்தோட முதல் படத்தோட மியூசிக் டேரக்டர் நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அவருடைய இசை என்னை வந்து பாதிச்சிருக்கு. இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், நான் சும்மா பெருமைக்கு சொல்ல, அவரோட தி பெஸ்ட்டை பண்ணியிருக்காப்புல. கிளைமேக்ஸ்லாம் ஒரு 25 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருவாப்புல. நீங்கள் தயவுசெய்து எனக்காக இந்த படத்தை பார்க்காம மட்டும் இருந்துடாதீங்க எல்லாரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சவுண்டுக்காக நானும் சாரும் வந்து சவுண்டிங்காக இந்த படத்தை கொண்டு போய் பெருசாக சேர்த்துடணும். எல்லாரும் இந்த படத்தை சின்ன படங்கிறாங்க. அந்த சின்ன படம் தான் கிடையாது, இது பெரிய படமாக கட்டணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த புது பசங்கள்லாம் போட்ட எஃபெக்ட்லாம் எனக்கு வந்து அவங்க சின்ன பசங்க போட்டாங்க. ஆனால் இவ்வளோ ஜெயிச்ச என்ஆர் ரகுநந்தன் சார் வந்து அவர் போட்ட எஃபர்ட் வந்து மறந்துட்டேன். இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவங்கள பயன்படுத்தாமல் தான் இருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி கொண்டாடக்கூடிய மியூசிக் டேரக்டர். எனக்கெல்லாம் ஒரு பாட்டு போட்டால் பெரிய மனுஷனா இப்படி பேசுகிறாப்புலங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பேசுவாப்புல. என்னகிட்ட பேசினா பரவாயில்ல, இந்த சின்ன பையன்ட்டு அதே மாதிரி பேசுவாப்புல, அதே ஈக்குவலுக்கு பேசுவாப்புல. அந்த அளவுக்கு வந்து ஜாலியான பர்சனு. அவ்வளோ அது அங்கே அந்த சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப, அவர் சிரிப்போட ரசிக்கிறதாங்கலாம். அதே மாதிரி நம்ம இயக்குனர் விஜய் சாரை பற்றி சொல்லணும். நான் என்ன தான் வந்து இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிச்சுட்டு திரைக்கதைக்கான கோர்ஸ்லாம் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக படம் பண்ணிடலான்னு சொல்லி வந்தேன். டைரெக்டாக படம் பண்ணுறதுக்கு வரும்போது எனக்கு ஒரு கேப் இருந்துச்சு. சரி, அந்த ஒரு 1 year கேப் இருந்துச்சு. அந்த 1 year கேப்பில் வந்து எனக்கு விஜய் ஸ்ரீ சாரோட அறிமுகம் கிடச்சிச்சு. அவங்கள்ட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய அனுபவத்துலேருந்து சில விஷயம் சொன்னாப்புல, இப்படி பண்ணிங்க, இவர் ஹீரோனா இப்படி போட்டுங்க, ஹீரோயின் இப்படி பண்ணிங்க. அதேமாதிரி வியாபாரத்துலேயும் சில விஷயங்கள் அவங்களோட இருக்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு.
அப்புறம் படம் ரிலீஸ் அப்போ அவர் கூட 2 படம் ரிலீஸ் அப்போ நான் கூட இருந்தேன். அதனால ரிலீஸோட ஸ்ட்ரகிள் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு, தேட்டர் போடுறது என்ன சவாலுங்கிறது தெரிஞ்சு, அந்த மாதிரி அந்த சவாலெல்லாம் அவரோட இருந்து பார்த்ததுனால எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் நீங்கள் நினைப்பீங்க நல்ல தேட்டர் கிடைக்கணும் எல்லாம் வாழ்த்துறீங்க. நிச்சயமாக எனக்கு வந்து நீங்கள் பாருங்கள், சரியான தேட்டரில் நம்ம படம் வரப்போகுது. அதோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த படம் வந்து கேரளாவில் ஒரு 20 தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுமாரி கர்நாடகாவில் வந்து இந்த படத்துக்கு கேட்டாங்க. எந்த ஒரு சின்ன படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருந்திருக்குமான்னு தெரியல. கர்நாடகா வாய்ப்பை வந்து எனக்கு வந்து என்ஆர் ரகுநந்தன் சார் தான் அமைச்சு கொடுத்தாங்க. கேரளா வாய்ப்பை வந்து எனக்கு சிறில் சாருங்கிறவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால இந்த படம் வந்து சின்ன படமாக நிச்சயமாக வராது. அதே மாதிரி எனக்கு முதல் நம்பிக்கை என்னென்னா, பத்திரிகையாளர் தான். நம்ம என்ன படம் எடுத்தாலும் சரியாக படம் எடுத்துட்டா பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் பெரிய படமாக சேர்த்துருவாங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் நம்ம வரணுங்கிறது தான். எனக்கு இங்கே ஒரு அரசியல் இருக்குது, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தாண்டி மீடியா நினச்சாங்கன்னா நம்ம படத்தை வந்து நம்ம நினச்ச மாதிரி சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். நீங்களாம் சப்போர்ட் பயங்கரமாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் சில நல்ல படங்கள்லாம் கொண்டாடிருக்காங்க. அயோத்தி மாரி படங்கள், அப்புறம் போகுமிடமிகு திருமலை படங்கள், அப்புறம் வந்து அந்த ஒரு படங்கள்லாம் வந்து கொண்டாடுறது காரணம் நீங்கள் தான். நீங்கள் உங்களுடைய நீங்கள் தான் கொண்டாடினீங்க, அதை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி எங்கள் படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. அது உங்களுக்கு தாழ்மையோடு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இந்த படத்தில் நடிச்ச ஹீரோலாம் ஐயோ அவர் தங்கம் கோயில் கட்டிடுவார். ஹீரோயினி சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரி அவர் சிலிம் சசிவாலாம் எனக்கு பார்த்தாவே சிரிப்பு வரும். அவர்லாம் நான் விரும்பி வைப்பேன். அவர் சின்ன சின்ன அசைகள்லாம் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். சில பேர்லாம் சொன்னாங்க என்ன இதோ பண்ணுற மாதிரி பண்ணுற அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இப்போ படமாக பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நான் சென்டரில் உட்காந்தேன், ஒரு 30 பேருக்கு மத்தியில் உட்காந்து படம் பார்த்தேன். அவ்வளோ பேர் அவரோட காமெடிலாம் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஆர்வல் டி சங்கர் சார், அவரோட உயரமே வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரகாஷ்ராஜ் சாருக்கு ஈக்குவலாக இருக்க வேண்டிய ஆள். அவ்வளோ ஒரு டேலண்ட். எங்கள் படத்தில் ஒரு படம் ரோல் பண்ணியிருக்காப்புல. இவ்வளோ நேர்த்தியாக இவ்வளோ இயல்பாக ஒரு கேரக்டரை பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள்லாம் மிரண்டுட்டோம். மியூசிக் டைரக்டர் சொன்னாங்க அது கரெக்டாக இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சீன் வரும். பிரதிபாவுக்கும் இவருக்கும் நம்ம ஆர்வல் சாருக்கும் ஒரு சீன் வரும். அந்த சீன்லலாம் மிரட்டி விட்டாப்புல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப இந்த சின்ன படத்தை நம்பி இவங்கெல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த பெரிய படமாக ஆக்குனாங்க. அதுக்கு இவங்க எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டரை சொல்லி ஆகணும். எடிட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா இந்த ட்ரெய்லரு, சாங்ஸு, படம் ஃபுல்லாக பாருங்கள். எடிட்டர் ஒரு மேஜிக் பண்ணிப்பாப்புல. நான் வந்து இந்த யங் டேலண்ட்டை தான் பிடிச்சேன். பிரகத் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து இவர் லோகேஷையும் பிடிச்சேன். லோகேஷை பார்த்தேன், என்னடா அது சாதாரண கட்டா இல்லையே, இந்த கட்டெல்லாம் மிரட்டுது அப்படின்னு பார்த்து தான் கண்டுபிடிச்சி அவர் எடிட்டராக போட்டேன். அதே மாதிரி என் படத்தை வந்து இன்னொரு கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு அவர் சிறப்பு செஞ்சுட்டாரு. நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாப்புலன்னா 6 மணி வரைக்கும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. இந்தமாரி சின்சியராக வேலை பார்க்குற ஆளை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ வெறித்தனமான வேலை பார்க்குறாப்புல. அதேமாரி இந்த விழாவுக்கு வந்து எங்கள் நடிகர்கள், எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், ப்ரொடியூசர்ஸு, மற்ற எல்லாருடைய குடும்பத்தினர் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து தான் பிள்ளைங்களை வந்து அவங்க எல்லோரும் பாராட்டும் போது கொண்டாடுறாங்க. அந்த நிகழ்வு வந்து அது மிகப்பெரிய கவிதை. அது என்னோடய படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது அவங்களுடைய இது. அதேமாதிரி என் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது கேமராமேன் எழுதிக்கிட்டு இருந்தாப்புல. கேமராமேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு எழுதாங்க. அந்த பொண்ணு வந்து ஜனனி. அந்த ஜனனி பார்த்தீங்கன்னா என் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலும் வந்து ஒரு பாராட்டக்கூடிய ரோலாக இருக்கும். அவங்களுக்கு வாழ்த்துக்கு. அதேமாதிரி எங்கள் கோ ப்ரொடியூசருடைய கம்பெனி மிஸ்டர் டேட்டா கிரியேஷன்ஸ், அதோடைய கிரியேட்டிவ் கேட்டு வினோத் சாருக்கு வணக்கம். என்னுடைய துணை இயக்குனர்கள் சஞ்சய், அப்பு, சாரதி, கோகுல், வரதராஜன், நம்ம வந்து பிரகதீஷ், இவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கோ டைரக்டராக நான் வந்து யாரை போட்டிருக்கேன்னா படத்தோடைய கேமராமேன் தான் கோ டைரக்டராக போட்டிருக்கேன். எல்லாம் சொன்னாங்கல்ல, இவர் ஆர்வல் சார் பேசும்போது சொன்னாங்க, நீ இந்த படத்தில் ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரின்னு சொன்னாங்கல்ல, அந்த கெமிஸ்ட்ரியை தாண்டி எனக்கும் பிரகத்துக்குள்ள கெமிஸ்ட்ரின்னு சொன்னாங்கல்ல, அது உண்மைதான். அவர் என் ஒய்ஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவாப்புல. ஆனால் இந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாப்புல. அவ்வளோ கேள்வி கேட்பாப்புல, அவ்வளோ ஆர்வம். இந்த படத்தை அப்படியே மெருகேற்றுறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் பிரகத்துக்காக தான் அந்த கோபிடிச்சரே உள்ளே வந்தாருன்னு சொன்னாப்புல. ஏன் பிரகத்தோட ஆர்வமும் பிரகத்தோட நேர்த்தியும் அதுக்காக தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதேமாதிரி எல்லாருமே கொண்டாடினாங்க. ஃபஸ்ட் இடத்துலும் அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடினாங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த படம் வந்து நிறைய இறைச்சலான படங்களாக வருது, அழுத்தமான கதைகள் இல்லைங்கிறது எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதை நிவர்த்தி பண்ணுறதா ஒரு டீப்பான லவ் ஸ்டோரி பண்ணணும், அது ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்கணும், அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா எனக்கு வந்து மைனா பருத்தி வீரெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாக்கம் இருந்துச்சு. அந்த மாதிரி நம்மளும் ஒரு படம் பண்ணணும், அது இந்த காலகட்டத்தில் அந்த படமாக இருக்கணும்னு சொல்லி பண்ணணும். அதேமாதிரி அதை ஃபுல்லாக ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போகணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஏன்னா கமர்ஷியலாக அப்போ தான் நம்ம வந்து கமர்ஷியலாகவும் தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை பண்ணியிருக்கு. அதனால் இந்த படத்தில் லாஸ்ட்டில் பிரதீபா சொன்ன மாதிரி எண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு கேள்வி வரும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒருத்தன் அமையணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். அதை விட அந்த படம் நிறைவடையும். அது ரொம்ப எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கு எடுத்ததுக்கு. அதேமாதிரி எனது மனைவி பண்ண தியாகம், அதாவது எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸு மற்ற ஆட்கள்லாம் பண்ண சப்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி என் மனைவி 15 வருஷம் எனக்காக பண்ண தியாகம் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக எனக்கு நான் அவங்களுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவுக்கு தியாகம். அதேமாதிரி என் மனைவி குடும்பத்தார், எனது குடும்பம், இங்கே என் குடும்பத்திலலாம் எல்லோரும் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. பிரகத் முனியசாமி திரும்ப 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 சொல்லணும் அந்த பேரை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேர் என் கூட வந்து அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ செயல் எனக்கு செய்கிறதுக்கு காரணமாக இருந்தார் பிரகத் வந்து இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டிஸ்கஷன் கூட அவரோட தான் அதிகமாக பண்ணியிருக்கேன். அவர் இந்த படத்தில் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரதீபாவோட சொன்னாப்புல, சார் நீங்கள் 2 பேருமே இந்த படத்தை முடிச்சிட்டீங்க அப்படின்னாப்புல. எனக்கு வந்து என்னுடைய டைரக்ஷன் டீம்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது நாங்கள் 2 பேரும் தான் இதில் முடித்தோம். அந்த 2 பேருமே தேரை இழுத்துட்டு வந்தோம். அது வந்து அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த பிரகத்துக்கு வந்து நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் எல்லாமே. அதே மாதிரி பாடலாசிரியர் மோகன்ராஜன் சாரை பற்றி சொல்லணும். ரொம்ப சில்லாசரிக்கு பாடல் எழுதின மோகன்ராஜன் வந்து அவங்களுக்கு வந்து 2 பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டு எல்லாமே இந்த செல்லாட்டி பாட்டும் எண்ணெய் வீட்டு பாட்டும் அவங்க எழுதினது தான். அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கும் வந்து நன்றி. அதுக்கப்புறம் வந்து நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும். அதாவது கணபதி அண்ணன், KR அர்ஜுன், பி ஸ்டுடியோ, KPOI பாலா, விஜய் டிவி யோகதர்ஷினி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க ஊராக எங்களோட வந்துட்டு அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்புறம் சந்தோஷ் பிரபாகர், நடிகர் சந்தோஷ் பிரபாகர், ஈரோடு சஞ்சய், மதிச்சியம் பாலா, சேது தமிழ், பிரகத் முனியசாமியோட குடும்பத்தினர். ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் அவருக்கு பணம் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான பணம். இந்த படத்துக்கு பிரகத் போட்ட எஃபர்ட் மாதிரி அந்த குடும்பத்தினரும் ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் அனைவரும் என் படத்தை வந்து நவம்பர் 7ஆம் தேதி தியேட்டருக்கு வருது, அதை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.